நீ காரணமோ இல்லையோ, உன்னை விரும்பினவளோட அகால மரணம் எந்த விதத்திலையும் உன்னை பாதிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். வா, பகவதி அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை கும்பிட்டு வந்துடலாம். காரணத்தை சொல்லாம கூப்பிட்டு நிம்மதியா கூட வந்திருப்பேன். சரி வா போலாம். அம்மா, நானும் கோயிலுக்கு வரேன். என்ன, நீயும் வரியா? ஆமாம்மா. நாங்க போறது பகவதி அம்மன் கோவில். இருந்தா என்ன, நானும் வரேன். அந்த கோயிலுக்கு நாங்க 2 பேரு, 3வது பூசாரியை தவிர வேற யாரும் போக பயப்படுவாங்க. இந்த ஊர் ஜனங்க அந்த கோயில் பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்ல. ஆடு மாடுங்களை கூட அந்த கோயில் பக்கம் மேய விட மாட்டாங்க, தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லியும் ஏன்னு காரணம் கேட்டோம். கோயிலுக்கு போறத தாமதப்படுத்த நான் விரும்பல. அதோட இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் அது வேண்டாத கோயிலாவும் சபிக்கிற சாமியாவும் இருக்கலாம். ஆனா வெளியூர்காரி எனக்கு பகவதி அம்மன் மேல என்ன பயம், பகவதி அம்மன் மேல என்ன கோவம்? எல்லாருமே கடவுளோட படைப்புகள், கடவுளோட குழந்தைங்கிறப்போ அம்மாவை பார்க்க அவ பொண்ணு நான் ஏன் யோசிக்கணும்? நீங்களும் ஏன் தயங்கணும்? நீ இவ்வளவு உரிமையோடு பேசுறத பார்த்தா அந்த பகவதி அம்மன் உன்னை கூப்பிட்டுருக்கான்னு தான் தோணுது. சரி, நீ வா போலாம். என்ன இது? ஆளே இல்லாத பகவதி அம்மன் கோயிலுக்குள்ள இருந்து கோயில் மணியோசை கேக்குது. என்னம்மா நின்னுட்டீங்க? எங்களோட சேர்ந்து வாங்க. வாங்கம்மா. அவசரத்துல பூஜாரியை கூப்பிடாம வந்துட்டோம். பூஜாரியை கூப்பிட்டு வந்திருந்தா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிருப்பாரு. எங்க போறோம்னு சொல்றதுக்கு எங்கிட்டயே தயங்குனீங்க. அப்புறம் எப்படி பூசாரியோட ஞாபகம் வரும்? இப்போ என்ன, அம்மனுக்கு பூஜை பண்ணணும் அவ்வளவுதானே? நான் பண்றேன். என்னது, நீ பூஜை பண்றியா? அம்மாவுக்கு மக பூஜை பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? புறமும் தீபமும் தானா எரியுதே. யார் இந்த பொண்ணு? உனக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? அம்மா, காயத்ரி, மழை வர மாதிரி இருக்கு. பின்னாடி துணி காய போட்டிருக்கேன். நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வேலு, என்ன சொல்லுப்பா, யார் இந்த காயத்ரி? காயத்ரி யாருன்னு திடீர்னு கேட்டா
நான் என்னம்மா சொல்லுவேன்? அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, என் நாடகத்தில் நடிக்க வந்த நடிகைன்னு. இல்ல, அவ நடிகையே இல்ல. அஹ், அஹ், இல்லம்மா, காயத்ரி நடிகைதாம்மா. இத பாரு வேலு, நீ நாடகத்தில் நடி, ஆனா என்கிட்ட மட்டும் நடிக்காத. நீ அவளை நடிகைன்னு அறிமுகப்படுத்தும் போது நான் நம்பினேன். இப்ப கோயில் வாசல்ல அவ கால் வைக்கிற வரைக்கும் கூட அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா அவ கால் வச்சதும் காத்து கூட உள்ள போக யோசிக்கிற பகவதி அம்மன் கோவிலுக்குள்ள ஆளே இல்லாம ஆலை மணி அடிச்சுதே, அப்பவே எனக்கு அவ மேல ஒரு பொறி தட்டுச்சு. அவ உள்ள வந்ததும் கர்ப்ப கிரக விளக்குகளை பார்த்ததும் விளக்கு ஏத்தாமலேயே எரிஞ்சுதே, அப்பவே அவ மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. கூடவே ஒரு பயம் வந்து ஒட்டிக்கிச்சு. அவ முகத்தை பார்த்தா அவளை நினைச்சா திகிலா இருக்கு. எனக்கு இன்னும் அந்த படபடப்பும் பதட்டமும் அடங்கல. நீ அவளை தெரிஞ்சு கூட்டிட்டு வந்தியோ தெரியாம கூட்டிட்டு வந்தியோ, உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். காயத்ரி ஒரு சாதாரண பொண்ணே கிடையாது. அவகிட்ட ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கு. அது நல்ல சக்தியா தீய சக்தியான்னு எனக்கு தெரியாது. ஆமா, காயத்ரி நல்ல சக்தி தாம்மா. வேலு, இது உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாம்மா, நீங்க கோயில்ல பார்த்தது சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதாம்மா. என்னப்பா சொல்ற? அப்போ இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமா, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு நாடக ரிஹர்சலை முடிச்சுட்டு கோயில் பக்கமா வந்துட்டு இருந்தேன். அப்போ கோயிலுக்குள்ள இருந்து இதுதாம்மா காயத்ரி இங்க வந்த கதை. கதை போலதான் இருக்கு. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ரொம்ப பிரமிப்பா இருக்குப்பா. பிரமிப்பா இருந்தாலும் அது 100க்கு 100 உண்மைதாம்மா. நம்ம காயத்ரி தனக்குள்ள அதிசய சக்திகளை மறைச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷியா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காமா. அப்போ நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா வேலு? எனக்காக காயத்ரி தன் தேவலோக பொண்ணுங்கிற அந்தஸ்தையும் அம்மனுக்கு சேவை செய்யற பாக்கியத்தையும் விட்டுட்டு என் காதல் தான் பெருசுன்னு இறங்கி வந்து நிற்கும் போது அவளை கல்யாணம் பண்ணிக்காம எப்படிமா மறுக்க முடியும்? காயத்ரியோட அவ்வளவு பெரிய தியாகத்துக்கு முன்னாடி அவளுக்காக நான் இழக்கவோ கொடுக்கவோ என்கிட்ட என்னமா இருக்க? எனக்கு மனைவியை வர அவ ஆசைப்படும் போது அந்த அந்தஸ்தை கொடுக்க நான் யோசிக்கலாமா? காலம் காலமா தலைமுறை தலைமுறையா சாப்பப்பட்டு கிடக்கிற நம்ம குடும்பத்துக்கு அந்த அம்மன் அனுப்பி வச்ச வரமா காயத்ரி இங்க வந்திருக்கானா, அந்த அம்மனுக்கு நம்ம மேல இருந்த கோபம் தீர்ந்து போச்சு. சாபம் நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். காயத்ரியை வரவேற்கவோ இல்ல அவ விரும்பின வாழ்க்கையை கொடுக்கவோ நம்ம ஏன் யோசிக்கணும்? சரின்னு சொல்லுமா, காயத்ரி மனைவியானா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. பிரச்சனை தீருங்கிறதுக்காக நான் சொல்லலப்பா. அம்மனோட கருணையும் கடாட்சமும் உள்ள அந்த தேவலோக பொண்ணுக்கு நான் மாமியாரா இருக்கிறதுக்கு நான் இல்ல கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும்னு தோணுது. எது எப்ப தெரிய வரணுமோ அது அப்பதானே தெரிய வரும். சரிம்மா, நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். கால போக்குற காயத்ரி தான் யாருன்னு இந்த ஊருக்கு தெரியப்படுத்துறாளா இல்லையாங்கிறத அவ விருப்பத்துக்கே விட்டுருவோம்.
சரியா? சரிப்பா. அபிநயம் பிடிச்ச காயத்ரியோட கையில மாட்டு தீவனமா? யார் யார் விதி எப்படி எழுதப்பட்டிருக்கோ? அம்மா துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்டேன். வேற ஏதாவது வேலை இருக்காமா? உனக்கு வேலை சொல்ற அளவுக்கு நான் இல்ல காயத்ரி. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். சரிம்மா. நெருப்பாடி வீரபாண்டி வேலுவை எதிரியா தான் நினைக்கிறாரு. பூஜை நிச்சயம் வேலுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்புறம் ஏம்பாடு பெரும்பாடாயிரும் போல் இருக்குங்க. நான் எடுத்த முயற்சியெல்லாம் எனக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு நெருப்பாடி. கவலைப்படாத காளையா. கவலைப்பட்டா ஒரு சின்ன கல்லை கூட நவத்த முடியும். நாம செய்ய வேண்டியது அந்த நாடகக்காரிய, அதான் அந்த நாட்டியம் ஆடுறாளே, அவளை நாடு கடத்தி ஆகணும். அப்படி செஞ்சுட்டான்னு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும். எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், முடிவுல அவ முந்திக்கிறாள. மனசை தளர விடாத காளையா. யாராலையும் தடுக்க முடியாத ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்? நான் சொல்றத கவனமா கேளு. ஒரு வயசு பொண்ணு நாடகத்துல நடிக்கிறேன்னு ஊரு விட்டு ஊரு வந்து இவ்வளவு காலம் வேலு வீட்டுல தங்குறான்னா, நாடகமும் இது வரைக்கும் நடக்கல. நாடகத்துல நடிக்க வந்த பொண்ணோட நடத்தையில சந்தேகம் வந்துட்டுதா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி காரணம் என்னன்னு கேட்க சொல்லு. அதுக்கு வேலு பதில் சொல்லித்தானே ஆகணும். காளையா, வேலு இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய கும்பலே வரும். அவமானம் அசிங்கம் இத்தனையும் வேலுக்கு நடந்தா நிச்சயம் அந்த நாடகக்காரி நாளைக்கு ஊரை காலி பண்ணிட்டு போயிட போறா. நீங்க சொல்றது சரிதான் நெருப்பாடி. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்க. இன்னும் 4-5 நாள்ல அவன் நாடகம் போட போறேன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது எப்படி நடக்கும் நெருப்பாடி? நாடகம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த பொண்ணு ஊருக்கு போகாம இங்கே தானே இருப்பா. அப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஐயா வணக்கம். 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 நாடி எடுத்து நந்தினி காரியத்துக்கு பூஜையெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன். ஆரம்பிச்சிடலாமோ? ஆரம்பிச்சிடலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே யஸ்ஸத்வ்ரத வக்த்ராத்யாஹ பாரிஷத்யா பரஷதம். ஐயா, சிவகாமி அம்மா வர்றாங்க. இவன் எங்க எதுக்கு வரா? அதான் எனக்கு தெரியல. சரி போய் பார்த்துட்டு வரும். விக்னம் நிக்னந்தி சததம். ஏய் நெல்லு, அங்கே நெல்லு. எந்த முகத்தை வச்சு என்ன பார்க்க வந்த? முதல்ல எங்க இருந்து போயிரு. உடனே உன் பையனையும் பார்த்தாலே என் வயர் பத்திக்கிட்டு எரியுது. என் பொண்ணை சாகடிச்சிட்டு சமரசம் பேச வந்தியா? போ. அப்படி சொல்லாதீங்கடா. நந்தினி சாவுக்கு நான் தான் காரணம்னு அடிக்கடி சொல்லாதீங்க. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. நந்தினி நான் என்னைக்குமே மருமகளா நினைச்சதில்ல, மகளா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவளுக்கு காரியம் நடக்கும்போது நான் கலந்துக்கணும்னா அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். அதான் என் விருப்பம். அது உன் விருப்பம். என் விருப்பத்தை சொல்றேன். இனிமே அண்ணன் தங்கச்சிங்கிற உறவை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. அப்படி சொல்லாதீங்கடா. இந்த பாரு, உன்னை எனக்கு பிடிக்கல. நந்தினி வேலு கல்யாணம் மூலமா பிரிஞ்சிருந்த உறவை ஒட்ட வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நடக்கல. என் மகளுடைய சவ ஊர்வலம் தான் நடந்தது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்ததே தப்பு. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடியே எங்க இருந்து போயிடு. இல்லன்னா அது நடந்துடும். ரத்தம் கொதிக்குது. காளையா. அம்மா போயிருங்கம்மா. ஏதோ ஒண்ணு கிடக்க 1000 பண்ணிட போறாங்க. போங்கம்மா. அத்தை, அத்தை நில்லுங்க. ஏம்மா, காரியம் நடக்கும்போது நீ வீட்டை விட்டு வரலாமா? அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். போ. என்னத்த அப்பா பார்த்து பயப்படுறீங்களா? அப்பா வந்தா நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அது வந்து இல்லத்த, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அப்பா உங்களை அத்தனை பேர் முன்னாடி வெளியே போன்னு சொன்னப்பவே எனக்கு கோவம் வந்துச்சு. அப்பா சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்?
உங்க அப்பா என்ன வெளியே போன்னு சொன்னது வருத்தத்தை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கத்தான் செய்யணும். என்ன அவர் பக்கம் நியாயம் இருக்கு. ஆமா, நந்தினி அக்கா எழுப்பு அப்பாவால தாங்கிக்க முடியல. இப்போ உங்க மேல வருத்தம் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாயிடும். ஆமா, வேலுவுக்கு நந்தினியை பிடிக்கலனா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? உங்க அக்காவை என் மகனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? தெரியும் அத்தை. அக்கா அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி கோழத்தனமா முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க நந்தினிய மருமகளா நினைக்காம மகளாதான் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும். அத்தை, யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும்னு தலையில எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். நீங்க வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன் அத்தை. இந்த சின்ன வயசுல பெரிய பொண்ணு மாதிரி எனக்கு ஆறுதல் சொல்றேன். படிச்ச பொண்ணு படிச்ச பொண்ணுதான். சரி, நீ கிளம்பு. சரிங்க அத்தை, நான் வரேன். சரிம்மா. ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி பூஜா சிவகாமி வீட்டுக்கு போறது எனக்கு அறவே பிடிக்கல காளையா. நீ எப்படி பூஜாட்ட எடுத்து சொல்லுவியோ எனக்கு தெரியாது. ஆனா பூஜா அந்த பக்கம் இனிமேல் எட்டி பார்க்க கூடாது, புரியுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. திட்டவட்டமா எடுத்து சொல்லிடுறேங்க ஐயா. நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பூஜா அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காதுங்க. போதுமா? பூஜா கொஞ்சம் நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். நான் யார்கிட்டயும் பேசுற மூட்ல இல்ல, பேச வேண்டிய அவசியமும் இல்ல. பூஜா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் பாக்குறதுக்கு தான் முரண மாதிரி, என் மனசு குழந்தை மாதிரிமா. அத நீயே சொல்லக்கூடாது. நான் சொல்லலம்மா. நம்மளை எல்லாம் கண்ணீர்ல தத்தளிக்க விட்டுட்டு போன நம்ம நந்தினி தான் அடிக்கடி சொல்லும். என்ன நம்புமா. வேலுவையும் நந்தினியை சேர்த்து வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் ஒரு வார்த்தை சொன்னா நந்தினி வாயே துறக்காது. சரி, இப்ப என்ன சொல்ல வர? நான் சொல்றத அவசரப்படாம ஆத்திரப்படாம கேளுமா. என்னத்த கேக்குறது? வீரபாண்டி ஐயாவுக்கு நீ சிவகாமி அம்மா வீட்டுக்கு போறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவருக்கு பிடிக்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க அத்தை வீட்டுக்கு நான் போவேன். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த பார், நான் சொல்றத கேளு. உங்க அக்காவோட அகால மரணத்துக்கு காரணம் அந்த குடும்பம் தான் உனக்கு தெரியாதா? அக்காவோட மரணத்துக்கு காரணம் அத்தையும் இல்ல மாமாவும் இல்ல, அக்காவோட கோழத்தனம் தான் காரணம். இந்த பாருமா, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. கூட பிறந்த தங்கச்சி கடன் சுமையால கடன்காரங்க முன்னாடி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தலை குடிச்சு நிக்கிறாங்க. அதை கண்டுக்காம அவங்க படுற கஷ்டத்தை வேடிக்கை பாக்குறாரு எங்க அப்பா. அவர் ஒரு மனுஷன், அவருக்கு நீ சப்போர்ட். தயவு செஞ்சு நீ தனியா இருக்க விடுறீங்களா? இந்த பாருமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு அந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. காயத்ரின்னு ஒரு நாடகாரியை வச்சுக்கிட்டு உன் மாமா அடிக்கிற கூத்து இந்த ஊருக்கே தெரியும். கௌரவமான குடும்பத்துல பிறந்து நல்லா படிச்சிருக்க நீ அந்த வீட்டுக்கு போகலாமா? படிச்சுக்கிட்டு இருக்க உன்ன நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி உன் மாமா உன் மனசையும் மாத்திடுவாமா? ஏன் நடிக்கிறதோ ஆடுறதோ அவ்வளவு பெரிய தப்பா? ஆடுறத வேடிக்கை மட்டும் பாக்குறீங்க. சிதம்பரத்துல நடராஜர் கூட தான் ஆடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கடவுளுக்கே கூத்தாடின்னு ஒரு பேர் இருக்கு. அதை இதை சொல்லி என் மாமாவை பத்தி என்கிட்ட தரக்குறைவா பேசாதீங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். ஹலோ, என்ன எதுவும் பேசாம போறீங்க? அதையெல்லாம் நீனே பேசிட்டியம்மா. நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு? வந்துட்டாங்க அட்வைஸ் பண்றதுக்கு. இங்க பேசுற நேரத்துக்கு ஓடி இருந்தா உடம்பாது குறைஞ்சிருக்கும். ஏன் காளையா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் வாரிசை அழிச்ச சிவகாமி வீட்டு வாசப்படியில மிதிக்க அவளுக்கு எப்படித்தான் மனம் வருதோ தெரியலையே. சிவகாமி அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப அனுபவிச்சுட்டு தானே இருக்காங்க. எல்லாத்தையும் இழந்து நட்டாத்துல தான் நிக்கிறாங்க. எதை இழந்தாலும் அவளுக்கு சொத்து இருக்கே காளையா. அதை அபகரிக்கிறதுக்கு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அதை அபகரிக்காம நான் விட மாட்டேன். கவலைப்படாதீங்க. புத்தி உள்ளவன் நினைச்சா எத்தனை விலையினாலும் கிடைக்கும். சரியா சொன்ன. சிவகாமியினுடைய வீடு பேங்க்ல அடமானத்துல இருக்கு. இது வரைக்கும் வட்டி கட்டல. காலக்கெடு முடிய போகுது. அதனால அந்த வீடு கண்டிப்பா ஏலத்துக்கு வரும். ஆனா சிவகாமி ஒரு கால அந்த வீடை இழக்க சம்மதிக்க மாட்டான். அப்போ அவ அந்த நிலத்தை வித்து தானே ஆகணும். எப்போ அந்த நிலத்தை விற்க கூடாதுன்னு இத்தனை நாள் காப்பாத்தினாலோ அந்த நிலத்தை விற்கிற நாளை தான் இந்த வீரபாண்டி எதிர்பார்க்கிறான். ஐயா, உங்க கோபத்துல இவ்வளவு விவரம் இருக்குது இப்பதாங்க எனக்கு புரியுது.